வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்டான பட்டர் பிஸ்கெட் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு நிறைய பொருள் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 50 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற வெண்ணெய் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடணும், அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும். இந்த வெண்ணெயும் சுகரையும் நல்லா நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். ஒரு க்ரீம் மாதிரி வரும், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா இது கூட வந்து 150 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. அவ்வளோதான், தேவையான பொருள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கலந்துக்கணும். அந்த மாவு வந்து நல்லா நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெண்ணெயோட நல்லா ஒன்றா கலந்துடணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். நான் இன்றைக்கி வந்து அவனில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். நான் அவனில் பண்ணுறதுனால பேக்கிங் ட்ரேயில் வந்து மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மாவு இருக்கு இல்லையா, அதை நல்லா ஒரு தடவை லேசாக பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நல்ல ஸ்மூத்தாக விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரே அளவாக உருட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம். இப்போ எல்லாத்தையுமே உருட்டியாச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டையும் நம்ம அந்த பட்டர் பேப்பர் மேலே வைக்கணும். ஒவ்வொரு உருண்டை வைக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கேப் இருக்கணும் எல்லா சைடும். அப்போ தான் வந்து நம்ம பிஸ்கெட் பண்ணும்போது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் தண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ஃபோர்க் எடுத்து அந்த தண்ணியில் முக்கிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த மாவு இருக்கு இல்லையா, அது மேலே லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அழகாக ஒரு டிசைன் வரும். ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாவெல்லாம் எதுலேயும் ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் அவனை வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் நம்ம இதை வந்து பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்த உடனே பிஸ்கெட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இது ஆறுறதுக்காக இது எல்லாத்தையும் நான் ஒரு கூலிங் ரேக் மேலே வச்சிடுறேன். அப்போ தான் மேலே கீழே எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா கூல் டவுன் ஆகும். பார்த்திங்கன்னா பிஸ்கெட் எல்லாமே நல்லா சூப்பராக ஆறிடும் கொஞ்ச நேரத்துலையே. இப்படி வச்சோம்னா பிஸ்கெட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியாக வரும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையான ரொம்ப மொறுமொறுப்பான பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.